எடப்பாடி பழனிசாமியின் வருகையை பாஜகவும் மத்திய அரசும் எதிர்பார்த்து இருந்ததை டெல்லி சந்திப்பு உணர்த்தி உள்ளதாக நெல்லையில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். நெல்லை டவுன் கோளரிநாதர் ஆதீனத்தில் நடைபெற்ற விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டார். தொடர்ந்து அங்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்றதுடன் விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவிலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டார். தொடர்ந்து அங்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்றதுடன் விஸ்வகர்மா ஜெயந்தி விழா ஊர்வலத்தையும் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழுக்கும் தமிழர்களுக்கும் துரோகம் செய்த திமுகவை 2026ஆம் ஆண்டு தேர்தலில் ஆட்சி அமைக்க விடமாட்டோம் எனவும் கூறினார். மேலும் பொய்யான தகவல்களை கூறி மக்களை திசை திருப்பி வாக்குகளை வாங்கலாம் என்ற திமுக தலைமையின் எண்ணம் 2026 தேர்தலில் ஈடேறாது எனவும் கூறினார். தமிழ்நாட்டுடைய கலவரம் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கு. அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. எடப்பாடியாரை முதலமைச்சராக வர வேண்டும், ஒரு சாமானியன் விவசாயி முதலமைச்சராக வர வேண்டும் என்று பாமரர்கள் பேசுகின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே பொய்யான போட்டு வாக்குவாதங்களை சொல்லி அறிவிப்புகளை சொல்லி ஏமாற்றி மக்களை திரும்பவும் திசை திருப்பி வாக்குகளை வாங்கலாம் என்று எண்ணுகின்ற திமுகவுடைய தலைமையுடைய எண்ணம் இந்த தேர்தல் ஈடேறாது. தமிழர்களுக்கும் தமிழுக்கும் துரோகம் பண்ண அரசு பாஜகவையும் அந்த கூட்டணியை வரவிட மாட்டோம் அப்படின்னு தமிழுக்கும் தமிழர்களையும் ஏமாற்றிய திமுகவை இந்த தேர்தல் வரவிட மாட்டோம். எடப்பாடியார் போனாரு, அமித்ஷாவை பார்த்தாரு, துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் பார்த்தாரு, வாழ்த்து சொன்னாரு, இவரை பார்த்தாரு, வணக்கம் சொன்னாரு, உட்கார்ந்து பேசினாரு, தமிழ்நாட்டு நலன் சில கோரிக்கைகளை கொடுத்தாரு, அவர் செய்வதா வாக்கு கொடுத்தாரு, வந்தாரு, பார்த்தாரு, ஒரு நாள் இருந்தாரு, கிளம்பி ஊருக்கு வந்துட்டாரு. இதுதான் எதை செய்தாலும் குறையா பார்க்கக்கூடிய கட்சி தான் திமுக. நாங்கள் அதிமுகவும் எடப்பாடியும் பார்ட்டியிலே பேருவாங்க. திமுக ஸ்டாலின் அவர்கள் குற்றம் கண்டுபிடிச்சு பேருவாங்க. அவங்களுக்கு பாட்டுறது தெரியாது, ஒரு படைக்கவும் தெரியாது. அதிமுகவுக்கு பாட்டுறது தெரியும், படைக்க தெரியும், எடப்பாடிக்கு உழைக்க தெரியும், உன்னதமான ஒரு ஆட்சியை கொடுக்க தெரியும். ஆகவே எடப்பாடி எடுக்கின்ற முடிவுகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதிமுக தலைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் பேசுவதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை.